ஸோ முதல் 9 வசனங்கள் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 10வது வசனத்திலேருந்து பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா ஹுவல்லதீ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் லக்கும் மின்ஹு ஷராபும் வ மின்ஹு ஷஜரும் ஃபீஹி துஸீமூன். அவனே வானத்திலிருந்து உங்களுக்கு மலையை இறக்கினான், அதனை நீங்களும் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். மேலும் அதிலிருந்து உங்கள் கால்நடைகளை மேய்ப்பதற்காக புற்பூண்டுகளும் முளைக்கின்றன. ஸோ அல்லாஹ் வெறும் நமக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த மலை இறக்குறான் அப்படின்னா இல்லை. கால்நடைக்கும் அதனுடைய ஹிக்மத் இருக்கு. இப்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மனுஷனை அல்லாஹ் படைச்சிருக்கான், ஸோ மனுஷனுக்கான எல்லா ஹிக்மத்தையும் அவன் தரான், இயற்கை எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, கால்நடைகளை உங்களுக்கு வேலை பார்க்க வச்சுருக்கான்ல, நமக்கு வேலை பார்க்க வச்சுருக்கான். பட் அந்த கால்நடைகளோட உணவுக்காகத்தான் அல்லாஹ் மழை பொழிய வைக்கிறானா. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். கால்நடையுடைய உணவுக்காக அல்லாஹு தாலா மழையை பொழிய வைக்கிறான். ஓகே, அடுத்து பாருங்க. யும்பீது லக்கும் பிஹில் ஸர்அ வஸ்ஸைத்தூன வன்னஹீல வல்அஅனாப வமின் குல்லிஷ் ஷமராத் இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன் லிகௌமி யதஃபக்கரூன். மேலும் அந்த நீரை கொண்டு பயிர்களை முளைக்கச் செய்கிறான். மேலும் ஜைத்தூன் மற்றும் பேரீச்சை மரங்களையும் திராட்சை கொடிகளையும் விதவிதமான கனிகளையும் உற்பத்தி செய்கிறான். திண்ணமாக சிந்திக்கும் மக்களுக்கு இவற்றில் பெரும் சான்று இருக்கிறது. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதன் மூலமாக பெரும் சான்று இருக்கிறது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம்? இறைவன் நமக்கு இவ்வளோ மழை கொடுக்குறானே, எனக்கு மட்டுமா, என்னுடைய வசத்துக்கு மட்டுமா, அந்த ஃப்ரூட்ஸு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எனக்கு மட்டுமா? ஆனால் இன்னைக்கு மனுஷங்க மட்டும்தான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேஸ்ட் எக்ஸஸ் தான் அங்கே போகுது, அந்த விலங்குகளுக்கு போகுது. ஆனால் உண்மையிலேயே அந்த விலங்குகளை வச்சு பராமரிக்கக்கூடிய வீட்டில் போய் பார்த்தோன்னா அவங்க அதை ரொம்ப சீராக செய்வாங்க. அவங்கள விட அவங்க அந்த ஆடு மாடுகளுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை வீட்டுக்குள்ளேயே கூட வச்சு, இதுவும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பட்டிக்குள்ளேயே அதை வச்சுக்கிறோம். ஸோ ஆனால் இல்லை, நம்மளுடைய இதுக்காக அதை ஒரு பெட்டாக வளர்க்குறோம். ஒன்று அதுக்கு ஒரு துணை கூட இல்லாமல் நம்ம தான் அதுக்கு துணை, அதுக்கு நம்ம தான் துணைன்ற மாதிரி கேட்டு, டாகு, லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் வளர்க்குறோம். லவ் பேர்ட்ஸ் கூட கொஞ்சம் நிறையா இருக்கும், மற்ற பிஜிஎன் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வளர்க்குறோம். பட் நம்ம என்ன பண்ணாலும் அதனால் நமக்கும் அதுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதனுடைய சுதந்திரமும் அதுக்கு இருக்கணும், அது இன்னும் முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மழை பொழிய வைக்கிற மழையும் இதுக்காகத்தான், அந்த விலங்குகளுக்காகத்தான் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா, வசக்கர லகுமுல் லைல வன்னஹார வஷம்ஸ வல்கமர் வன்னுஜூமு முசக்கராத்தும் பி அம்ரிஹ் இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யாக்கிலூன். மேலும் நம்மளுடைய நலனுக்காக தான் இரவையும் பகலையும் இறைவன் படைச்சானா. இன்னும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். நட்சத்திரங்களும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. பகுத்தறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இவற்றில் பல சான்றுகள் இருக்கின்றன. அப்போ நமக்காகத்தான் மழைங்கிறதும் மனிதன் பிளஸ் விலங்குகளுக்கு சேர்த்து தான். அதே மாதிரி இந்த வானம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதும், பூமி, நட்சத்திரம், இது எல்லாமுமே இது நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினத்துக்கும் சேர்த்து தான். ஸோ கொஞ்சம் சுயநலத்தை தாண்டி பகுத்த அறிவு, அதை வச்சுத்தான் நீங்கள் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லுறான். இன்னும் இன்ன
ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யாக்கிலூன் வமா தரா லக்கும் ஃபில் அர்தி முஹ்தலிஃபன் அல்வானு இன்ன ஃபீ தாலிக லஆயத்தல் லிகௌமி யதக்கரூன். மேலும் பூமியில் உங்களுக்கு பல்வேறுபட்ட நிறங்களும் நன்மைகளும் கொண்ட பொருள்களை அவன் படைத்திருக்கிறான். இவை அனைத்திலும் திண்ணமாக படிப்பினை பெறும் மக்களுக்கு அரிய சான்று உண்டு. பூமியில நமக்கு பல்வேறுபட்ட கலர்ஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உணவுகளாக இருக்கட்டும், கட்டிடங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கு. இந்த கலர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய வர்ணங்களும் இருக்கு. வர்ணங்கள் அப்படின்னா ஒவ்வொரு சமூகத்துடைய கொள்கைகள், ஒவ்வொரு சமூகத்துடைய நிலைப்பாடுகள், ஒவ்வொரு சமூகத்துடைய சட்டதிட்டங்கள், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம். இந்த மாதிரி உலகத்தில் இத்தனை வர்ணங்களும் நிறங்களும் நம்மளுடைய நன்மைகளுக்காகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். ஸோ எந்த விஷயங்கள், எந்த விவகாரங்கள் நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குதோ, நம்மளையும் நம்மளை சுற்றி உள்ளவரையும் பிறருக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குதோ, அது எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த வர்ணங்கள். எந்த விஷயங்கள், எந்த விவகாரங்கள் எல்லாம் நமக்கும் நன்மை அளிக்காம பிறருக்கும் நன்மை அளிக்காம, அல்லது நமக்கு நன்மை அளிச்சு பிறருக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஒருதலைபட்சமாக இருக்குதோ, இது எல்லாமே இறைவன் கொடுக்கல. நம்ம இறைவனுக்கு பதிலாக வேற யாரை இறைவனா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோமோ அவங்க தந்தது. ஸோ இதை நம்ம கவனமாக மனதில் கையாளணும். புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் வரணும், பகுத்தறிவும் வரணும். அப்போ பூமியில் உங்களுக்கு பல்வேறுபட்ட நிறங்களும் நன்மைகளும் கொண்ட பொருள்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவை அனைத்திலும் நிச்சயமாக படிப்பினை பெறும் மக்களுக்கு அரிய சான்று உள்ளது. இன்னும் கடலை பத்தி அல்லாஹ் பேசுறான். வஹுவல்லதீ ஸஹ்ஹரல் பஹர லிதஅகுலு மின்ஹு லஹ்மன் தரிய்யன் வ தஸ்தக்ரிஜு மின்ஹு ஹில்யத்தன் தல்பசூனஹா وَتَرَى الْفُلْكَ مَوَاخِرَ فِيهِ وَلِتَبْتَغُوا مِنْ فَضْلِهِ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அவனே உங்களுக்காக கடலை வசப்படுத்தியுள்ளான். அதிலிருந்து நீங்கள் புத்தம் புதிய மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்பதற்காகவும், நீங்கள் அணிகின்ற அழகு பொருட்களை அதிலிருந்து வெளிக்கொணர்ந்திட வேண்டும் என்பதற்காகவும், மேலும் கப்பல் கடலை பிளந்து கொண்டு செல்வதையும் நீர் காண்கிறீர். மேலும் உங்கள் இறைவனின் அருளை நீங்கள் தேடுவதற்காகவும், அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நீங்கள் திகழ்வதற்காகவும் இவையெல்லாம் இருக்கின்றன. அப்போ இன்னைக்கு இந்த கப்பல் பத்திலாம் நமக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. நம்ம இந்த ட்ரேடிங் இதெல்லாம் பத்தி நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? ஒண்ணுமே தெரியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அவர் மிகப்பெரிய ஒரு மர்ச்சண்டா இருந்திருக்காரு, ஒரு வாணிபம் செய்யக்கூடியவரா இருந்திருக்காரு. வாணிபம் அப்படிங்கிறது கடல் கடந்து பயணம் செஞ்சு போய் பொருட்களை வித்துட்டு வர்றது, ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி விஷயங்கள் கடல் சம்பந்தமானது. இதை நம்ம அதிகமா தமிழ் சங்ககால இலக்கியங்கள்லையும் பார்க்க முடியும். பட் நமக்கு நம்ம தமிழ் பேசுகிறோம் கொள்கிறோம், தமிழை பற்றியும் ஒன்றும் தெரியாது, தமிழ் வரலாறும் தெரியாது, முஸ்லீமாக இருக்கோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறும் தெரியாது. இப்படி நம்ம அறியாமையில் இருக்கிறதுனால பலர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய அந்த விஷமத்தனங்களை நம்ம மனசில் திணிக்கிறாங்க. பட் நம்ம குரானை கொண்டு சிந்திக்க ஆரம்பிச்சோன்னா பல விஷயங்கள் நமக்கு புரிபடும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்காகத்தான் இந்த பூமி, வானம், நட்சத்திரம் எல்லாம் பேசிட்டு கடலையும் பேசுறான், மழை பேசுறான், வானம், பூமி, நட்சத்திரம் பேசுறான், இப்ப கடலையும் பேசுறான். இது எல்லாம் உங்களுக்காக தான் கொடுக்குறேன். கடல்ல இருந்து நீங்க மீன் பிடிச்சு அந்த ஃப்ரெஷ்ஷான மாமிசம், அப்போ கடல் மீன்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான மாமிசங்கள்,
உங்களுடைய ஆடை அணிகலன்கள் ரொம்ப முத்தை விட ஒரு 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 டாப் நாட்ச் ஒரு அணிகலன் இல்லை. அவ்வளோ இன்னைக்கும் வந்து முத்து வந்து அவ்வளோ என்ன சொல்றது, ஒரு பெரிய பெருமதி கொண்ட ஒரு நகையாகத்தான் முத்து இருக்கு, பேர்ல்ஸ் இருக்கு. இன்னும் ஃபுட்டு, சீ ஃபுட்டு விட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டே கிடைக்காது. நீங்கள் எவ்வளோதான் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சீ ஃபுட்டெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. ஹெல்த்து ஹெல்த்து இதுலேயும் சரி. இன்றைக்கி வந்து குழந்த பேருக்காக, அதாவது ஃபர்டிலிட்டிக்காக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரை பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஃபோலிக் ஆசிட் இதுன்னு கொடுக்குறாங்க. அது இன்னும் வந்து மீன் ஃபர்டிலிட்டிக்கு மட்டும் இல்லை, அதிகமாக பெண்களுடைய அந்த அந்த கர்ப்பப்பை ஸ்ட்ராங் அந்த இதுக்கு வந்து அந்த அந்த இதெல்லாம் வந்து எடுக்க சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிடுடைய அந்த மூலக்கூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. அந்த அதிகம் கொழுப்பு இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷிலேருந்து எடுக்கக்கூடியது தான் அந்த அந்த அமினோ ஆசிட்ஸ். அதை வந்து டேப்லெட்டாக இன்றைக்கி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. வீட்டில் வந்து அதை நீங்கள் மீனாக வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நன்மை. டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, ஃபுட்டுக்கு ஃபுட்டு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் மாத்திரையாக வாங்கி சாப்பிடுவேன். அது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ காசு கொடுத்து நான் அது வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் மீன் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா மீன் சாப்பிடுவேன், நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னா வெளியில் சொல்லும்போது எனக்கு அவமானம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடுச்சு. எனக்கு பிடிச்சிருந்தாலுமே நான் வெளியே நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன், நான் வீகனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத ஒரு பெருமையாக நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் எல்லாம் அனிமலோடைய ஃபேட்லேருந்து, அனிமலோடைய இதுலேருந்து தான் கிடைக்குது. அப்போது நீங்கள் என்ன வெஜ்ஜாக இருக்கீங்க? நம்ம நான்வெஜ்ஜாக இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக இருந்துருவோம். அல்லாஹ் நமக்காக தான் அதை கொடுத்துருக்கான். யாரும் வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஒரு விலங்கை கொன்று சாப்பிட்லாமா, கொல்லலாமா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு தேவையற்ற டிபேட்ஸ் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இறைவன் இதை வந்து சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான மாமிசம் சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்காக கடலை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ வந்து இன்னும் வந்து அந்த கடலை பிளந்து போகக்கூடிய கப்பல், ஸோ அதையும் உங்களுக்காக நான் ஏற்படுத்தி கொடுக்குறேங்கிறான். இன்னைக்கு நம்ம வந்து ஏரோப்ளேனில் ஊர் விட்டு ஊர் போகிறோம் வரோம், நமக்கு ரொம்ப சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகிறோம் வரோம், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்னால வேற என்ன ஃபாய்தா இருக்குது நமக்கு சொல்லுங்கள்? ஏதாவது கிடைக்குமா? ஆனால் அதையும் அல்லாஹ் சொல்கிறான், வானம் 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 நட்சத்திரம் இதையெல்லாம் நான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கேன், உங்களுக்காகத்தான் நான் படைச்சிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு என்ன பலன் இருக்கோ அதை விட பல மடங்கு கடலில் நமக்கு பலன் இருக்குது. பட் அது எதுவுமே நமக்கு தெரியாமல், அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இன்னைக்கு நம்ம போயிட்டோம். நம்ம குழந்தைங்களுக்கான படிப்பு எல்லாமே வந்து வேறு எதையோ நோக்கி நம்ம கொண்டு போயிட்டோம். கம்ப்யூட்டர் படி, வீடு ஆர்கிடெக்ட் படி, ஐஏஎஸ் ஆகு, ஐபிஎஸ் ஆகு, இதைத்தான் நம்ம இதிலே இதான் சொல்லுது, டாக்டர் ஆகு, இதெல்லாம் உனக்கு பெருமையை தரும், நம்ம குடும்பத்துக்கும் பெருமை. அதை தாண்டி அல்லாஹ் சொன்ன இத்தனை விஷயங்கள். அல்லாஹ் நீங்கள் இந்த 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 உணவுகள் சாப்பிடுங்கன்றதுக்காக தான் கடலை நான் கொடுத்தேங்கிறான். ஆனால் இன்னைக்கு எத்தனை மீனவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு அநேகமாக மீனவ குடும்பத்தில் உள்ள அடுத்த தலைமுறை மீன் தொழிலில் இருக்கான்னா தெரியல. நாங்கள்லாம் இல்லை, எங்களுக்கெல்லாம் எங்களுடைய தாத்தாலாம் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான், மீன் பிடிச்ச ஆட்கள் தான். ஆனால் எங்களுக்கு மீன்னா என்னன்னே தெரியல, மீன் பிடிக்கிறத பற்றிலாம் ஒரு அவேர்னஸும் இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சரி, அப்போது நம்ம யார், நம்மளுடைய தொழில் என்ன, நம்மளுடைய நோக்கம் என்னங்கிறதே இன்னைக்கு நம்ம மறந்து போயிட்டோம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காக தான் நான் படைச்சேன் அப்படிங்கிறான். இன்னும் பாருங்க, وَأَلْقَى فِي الْأَرْضِ رَوَاسِيَ أَنْ تَمِيدَ بِكُمْ وَأَنْهَارًا وَسُبُلًا لَعَلَّكُمْ تَهْتَدُونَ.
மேலும் பூமியில் மலைகளை, அடுத்து மலையை பத்தி பேசலாம், மலைகளை அவன் ஊன்றினான், உங்களோடு சேர்ந்து அது சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக. மேலும் அவனே ஆறுகளை ஓடச் செய்தான், இயற்கை பூர்வமான பாதைகளையும் அமைத்து தந்தான், நீங்கள் நேர்வழியினை பெற வேண்டும் என்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏரியாவில், அதாவது அந்த சவுதியில் வந்து உங்களுக்கு மலை ஆறுகள்லாம் இருந்துச்சா? அவங்க இந்த சைட்லாம் நீங்கள் அரப் கண்ட்ரிலலாம் வந்து மலை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஆறுலாம் இருக்காது, வெறும் கற்பாறை தான் மலைகள் எல்லாம். நம்ம சைடில் தான் மலைக்கெல்லாம், மலையோட அடிவாரத்துலலாம் ஆறு இருக்கும். அப்போது யாருக்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான் பாருங்கள். இப்போது இதெல்லாம் வந்து ஒருவேளை அங்கே அப்போ உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? தெரியலை அப்படின்னா அவங்களே கேட்டிருப்பாங்க, என்ன சொல்கிறீங்க, மரம் அந்த மலை ஆறெல்லாம் எங்கே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஆனால் அந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்னா இவங்க கடல் கடந்து நிறைய இடங்கள் போய் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்க உலகம் முழுவதும் தான் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நீங்களோ நானோ அப்படி போயிட முடியுமா நம்மளோட வியாபாரத்துக்காக? ஆனால் இன்றைக்கி வந்து ஃபோன் மூலமாக நம்ம வந்து ஆன்லைன் ட்ரேட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கும் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை கொடுக்குறோம், விற்கிறோம், வாங்குகிறோம், அதெல்லாம் ஓகே. பட் ரியலாக நம்ம வந்து போக முடியுமா? அதுக்கான இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தாலும் அதுக்கான வருமானம் இல்லை. ஆனால் அன்னைக்கு நம்ம நினைக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னு, ஆனால் அவங்க எல்லா இடமும் போய் வந்திருக்காங்க. அப்போ நம்ம இறைவனுடைய அந்த இயற்கையான விதிகளில் போனோன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே வியாபாரமயமானதோட விளைவு. நம்மக்கிட்ட இன்னைக்கு எல்லாமே இருந்தும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியலை. ஸோ இயற்கையோட விஷயங்களை எல்லாம் எவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்கிறாங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்க்க ஆரம்பிங்க. அடுத்து பாருங்க, அஃபமை யஹ்லுகு கமல்லா யஹ்லுக் அஃபலா ததக்கரூன். இன்னும் வ அலாமாத்து வ பின் நஜ்மி ஹும் யஹ்ததூன். பூமியில் வழிகாட்டும் அனைத்து அடையாளங்களையும் அமைத்தான், நட்சத்திரங்களை வாயிலாகவும் மக்கள் நேரான வழியினை அடைந்து கொள்கின்றனர். ஆகவே படைக்கின்றவனுக்கும் படைக்காதவனும் சமமானவர்களா? நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டாமா? ஸோ நமக்கான வழிகாட்டியாக என்னென்ன இருந்திருக்கு? பூமியிலையும் அல்லாஹ் வச்சிருக்கான், வானத்திலையும் வச்சிருக்கான். பகல் நேரத்தில் நம்ம போகணும் அப்படின்னா ப்ராப்பராக அன்னைக்கு உள்ளவங்களுக்கு வழி நல்லா தெரியும். அவங்க அந்த மரங்கள் அந்த இதை வச்சே அழகாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் எங்கெங்கே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வழி தவறி போகலை, அவங்களுடைய லைஃப் ஒன்றும் அப்படியே முடிஞ்சு போயிடலை. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸும் இருந்தும் நம்ம வந்து சரியான வழியில் போகிறோமா? அப்போது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்காக இத்தனை விஷயங்கள், இயற்கையான விஷயங்கள் எல்லாம் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் இவ்வளோத்தையும் படைத்தவன் நான் பெரியவனா? இறைவன் இத்தனையும் படைத்த இறைவன் பெரியவனா, அல்லது எதையுமே படைக்க முடியாத டெக்னாலஜிஸ் பெருசா? டெக்னாலஜிஸ்லேயே சயின்ஸே நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வேணாம், நம்ம சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2, 3வது 4வதுலேயே வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே, எந்த ஒரு எனர்ஜியுமே, எந்த ஒரு ஆட்டமாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை கிரியேட் பண்ணவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. சயின்ஸ் சொல்லுது இதை. அதை வந்து நம்ம வந்து மெருகேற்றி கொள்ள தான் முடியும், நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ள தான் முடியுமே ஒழிய அதை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. இது சயின்ஸே சொல்லுது. அப்போது இதை உருவாக்குற அழிக்கக்கூடிய இறைவன் பெரியவனா, இல்லை அது எதுக்குமே முடியாத, அது எதுவுமே செய்ய இயலாத சயின்ஸும் டெக்னாலஜியும் அதை பேசக்கூடியவர்களும் பெரியவங்களா? அல்லாஹ் அதைத்தான் கேட்குறான்.
படைக்கிறவன் நான் பெரியவனா, இல்லை எதுவுமே படைக்காத, அதாவது உருவாக்காத அவங்க பெரியவங்களா? 2 பேரும் சமமாயிட முடியுமா? ஸோ யாருடைய சட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அவங்க எதை படைக்கிறாங்கங்கிறத சிந்திச்சு பாருங்க. அடுத்து, அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணிட முயன்றால் அவற்றை உங்களால் எண்ணவே முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போட ஆரம்பித்தோம்னா அதுக்கு குறைவே இருக்காது. நம்ம நட்சத்திரங்களை எண்ற மாதிரி தான், எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. ஒரு நட்சத்திரத்தையே நம்மளால எண்ண முடியல அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு டைப், அது நட்சத்திரம்ங்கிறது ஒரு டைப். அது மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு. மலர்கள் அப்படிங்கிறது ஒரு டைப், விலங்குகள் அப்படிங்கிறது ஒரு டைப். ஸோ இது ஒவ்வொரு டைப்புமே நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாதது இனி எவ்வளோ இருக்கு. ஸோ இறைவனுடைய அருட்கொடைகளை நம்ம அளவே இட முடியாது. இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் அவன் பெருசுப்படுத்தாம நம்மளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க ரகசியமா செய்வதையும் வெளிப்படையாக செய்வதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான். மேலும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எவர்களை தெய்வங்களாக மக்கள் அழைக்கிறார்களோ அவர்கள் எந்த பொருளுக்கும் படைப்பாளர்கள் அல்ல, மாறாக அவர்களே படைக்கப்பட்டவர்கள்தான். இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா நம்ம அல்லாஹ்வுடைய சட்டமை விட இந்த கவர்மெண்ட்டுடைய சட்டம் சரியா இருக்குன்ட்டு போறோம். இன்னும் நம்ம இந்த கவர்மெண்ட்டுடைய சட்டம் விட வேற நாட்டுடைய சட்டம் சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். நமக்கு சட்டங்களை இயற்றிய அம்பேத்கர், இன்னும் சம்பந்தமே இல்லாத ஈவேராலாம் நமக்கு பெருசா தெரியுது, நம்ம முஸ்லிம்களுக்கும் சேர்த்து தான். ஆனா உண்மையான வாழ்க்கை முறைய சட்டங்களாக சொல்லி தந்த அல்லாவும் அவனுடைய தூதரும் நமக்கு சேரலை. இன்னைக்கு குரான் இருக்கு, ஹதீஸுகள் இருக்கு, எல்லாமே நம்ம கையில இருக்கு. பட் நம்ம கிட்ட சேர்ந்துருச்சா, நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா இப்படிதான் தலையாட்டணும். இறைவன் பாதுகாப்பானாக. அப்போ நீங்க யார்கிட்ட எல்லாம் போய் நிக்கிறீங்களோ அவங்களையே நான் தான் படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லுறான். அமௌத்துன் கைரு அஹ்யா வமா யஷ்உரூன ஐயான யுப்அஸூன். உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், ஆயினும் மறுமையை நம்பாதவர்களின் உள்ளங்கள் நிராகரிப்பின் உறைவிடமாய் உள்ளன, மேலும் அவர்கள் தற்பெருமையில் உழன்று கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த இறை நிராகரிப்பாளர்களுடைய குவாலிட்டியை அல்லாஹ் ஒன்று சொல்றான். அவங்க தற்பெருமையில உழன்றுட்டு இருக்காங்க. நான் யார் தெரியுமா, நான் இவ்வளோ படைச்சிருக்கேன், எங்ககிட்ட இத்தனை ராக்கெட்ஸ் இருக்கு, இத்தனை மிசைல்ஸ் இருக்கு, இவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, இவ்வளோ செல்வங்கள் இருக்கு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல பெருமிதம் கொண்டவர்களாக பல நாட்டு ஆட்களை நம்ம பார்க்குறோம், பல நாட்டு தலைவர்களை நம்ம பார்க்குறோம், வீட்டு தலைவர்களையும் சேர்த்து தான். எனக்கு 5 பிள்ளைங்க, உனக்கு என்ன பொண்ணுங்க பசங்களா இருக்காங்க, நீ எல்லாம் பொண்ணுங்களை தானே வச்சிருக்க அப்படின்னு அதிகாரமாக இருக்கக்கூடியவர்கள். இன்னும் நாங்க நல்ல பணக்காரராக இருக்கோம், உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள். ஸோ இந்த மாதிரி அல்லாவை நிராகரிக்கக்கூடியவங்க, அல்லாவுடைய சட்டங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான குவாலிட்டியோடு இருக்காங்க அப்படின்னா தற்பெருமை கொண்டவர்களாக இருக்காங்க. ஸோ எப்பயாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதை நினச்சி நமக்கு ஒரு பெருமை வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனசுக்கு தெரியும். வெளியே யாரும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணணும்னு இல்லை, நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரியான நிலைப்பாடோடு இருக்கோம் அப்படின்னு. அப்போது அந்த ஒரு நிலை வரும்போது நமக்கு புரியணும் தற்பெருமை அப்படிங்கிறது இறை நிராகரிப்பாளருடைய ஒரு குவாலிட்டி அப்படின்னு. ஸோ அதான் அல்லாஹ் சொல்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்களாம், மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செய்கிற அனைத்து செயல்களையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகிறான். அகந்தை கொள்வோரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பது இல்லை. அகந்தை கொள்பவரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பது இல்லை. ஸோ இறை நிராகரிப்பாளருடைய குவாலிட்டியாக
தற்பெருமை கொள்வதை இங்கே அல்லாஹ் குறிப்பிடுறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது இயற்கையான வஸ்துக்களை அல்லாஹ் பேசுகிறான். ஆடு மாடுகளுடைய அந்த அந்த விலங்குகளுடைய விவகாரங்கள் பேசினா, ஸோ இவங்களுக்காகத்தான் நான் மழையை பொழிய வைக்கிறேன் அப்படிங்கிறான். இன்னும் நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இதெல்லாம் உங்களுக்காகத்தாங்கிறான். அதாவது மனிதனுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் சேர்த்து தான். அப்போது அதே மாதிரி உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகத்தான் இதை நான் பயன்படுத்த வைக்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்து மழையை சொல்கிறான். இன்னும் அந்த மலையை சரியாக நிறுத்தணுங்கிறதுக்காக தான் ஆறுகள் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அதை விட மெயினாக என்ன சொல்கிறான், கடலை பற்றி பேசுகிறான். கடலுடைய அந்த வாணிபம், அந்த முத்து, அந்த மீன் இறைச்சி இதை பற்றிலாம் பேசுகிறான். ஸோ ஒரு இறைவன் தன்னுடைய குரானில் இயற்கை விஷயங்களை பேசுகிறான் அப்படின்னா அதில் அவ்வளோ அர்த்தங்கள் உள்ளே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த ஒரு இயற்கையான விஷயங்கள்லையுமே நம்ம இல்லைங்கிறது தான் உண்மை. இப்போ இறைவன் மீண்டும் இது வரும். இன்னைக்கு வேணா நம்ம இயற்கை தேவையில்லைன்ற நிலைமையில நமக்கு யாரோ ஒருத்தவங்க செஞ்சு தராங்க. மீன் சாப்பிடாம இல்லை, சாப்பிட்றோம். ஆனால் மீன் பிடிக்கிறது யாரு தெரியாது. கறி சாப்பிடாம இல்லை, சாப்பிட்றோம். ஆனால் கறி யார் அந்த ஆடு மாடெல்லாம் உற்பத்தி செய்கிறா, யார் அந்த ஆடு மாடெல்லாம் பார்த்துக்கிறா? நம்ம காசை மட்டும் கொடுக்குறோம். அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம யாருக்காக உழைக்கிறோம்? இது எவ்வளோ பெரிய பொலிட்டிக்ஸ் இல்லை? இந்த அரசியல், இந்த அறிவெல்லாம் நம்ம பெண்களுக்கு இல்லவே இல்லை. கணவர் தருவார், அந்த காசில் வாங்கி நம்ம சமைச்சு தரோம். இல்லை சில நேரத்தில் கணவரே வாங்கி தந்துடுவார், நம்ம சமைச்சு தரோம். அவ்வளோதான் நம்மளோட இது. அந்த சமையலை நம்ம பாடா பட்டு ஓடா ஓஞ்சு 10 வகையான சமையலை செஞ்சு தர்றதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதுதான் நான் என்னுடைய குடும்பத்துக்காக செய்யக்கூடிய அமல், நான் இவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அல்லாஹ் நமக்காக படைத்த அந்த விலங்குகளையோ, அந்த கடல் வஸ்துக்கள், கடலில் கூட விடுங்க, இந்த விலங்குகளுக்காக நம்ம என்ன பண்ணோம்? அப்போது நம்மளுடைய பேஸே ஆட்டம் காண்ற அளவுக்கு தான் உண்மைகள் இருக்குது. ஆனால் உண்மைகள் தான். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறணும். இன்கேஸ் நம்மளுடைய சந்ததியில் யாராவது இயற்கையான விஷயங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நின்னாங்கன்னா செய்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்போம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா